பிப்ரவரி 2 சோபகிருது வருடம் தை 19 வெள்ளிக்கிழமை. தேய்பிறை சப்தமி திதி மதியம் 12:40 மணி வரை. அதன் பின் அஷ்டமி திதி சித்திரை நட்சத்திரம் அதிகாலை 1:25 மணி வரை. அதன் பின் ஸ்வாதி நட்சத்திரம். சித்த யோகம் நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. ஏமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:31 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் பூரட்டாதி உத்திரட்டாதி. பொது முகூர்த்த நாள் பைரவர் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:40 மணி. அஸ்தமனம் மாலை 6:14 மணி. சந்திர உதயம் இன்று சந்திர உதயம் இல்லை. அஸ்தமனம் காலை 11:27 மணி. மேஷராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். நேற்றைய முயற்சி நிறைவேறும். தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சினை விலகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். வியாபாரத்தில் இருந்த சங்கடம் விலகும். உறவினர் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் விருப்பம் நிறைவேறும். எதிர்ப்பு விலகும். ஆரோக்கியம் சீராகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். நேற்று இழுபறியாக இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும். வருமான தடை விலகும். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த வருவாய் வரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை பேசி தீர்ப்பீர்கள். பணியாளர்கள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். வீடு தேடி வருவோருக்கு உதவி செய்வீர்கள். முயற்சிகளில் இருந்த தடை விலகும். உங்கள் செயல் வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். கடகராசி அன்பர்களே, உங்கள் செயல்களில் சில தடை ஏற்படும். உதவி புரிவதாக சொன்னவர் விலகிச் செல்வர். உடலில் சோர்வு தோன்றும். வரவு செலவில் நெருக்கடி உண்டாகும். உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். தொழிலில் போட்டியை சந்திப்பீர்கள். உங்கள் அணுகுமுறையால் தொழிலில் லாபம் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, துணிச்சலுடன் செயல்பட்டு உங்கள் செயலில் லாபம் காண்பீர்கள். எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும். விமர்சனங்களை ஒதுக்கி வைத்து செயல்படுவீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். சகோதரர்களால் லாபம் காண்பீர்கள். மற்றவரால் செய்ய முடியாத ஒரு செயலை செய்து வெற்றி பெறுவீர்கள். செல்வாக்கு அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். செலவு கட்டுப்படும். எதிர்பார்த்த வருமானம் வரும். எதிர்பார்த்த தகவல் வரும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்புண்டாகும். வரவின் காரணமாக சேமிப்பு உயரும். வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். நிதி நிலை உயரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். துளாராசி அன்பர்களே, மனதில் தேவையற்ற குழப்பம் உண்டாகும். கவனக்குறைவால் ஒரு முயற்சி நிறைவேறாமல் போகும். செயல்களில் தடுமாற்றமடைவீர்கள். எதிர்பார்த்த ஒன்றில் தாமதம் ஏற்படும். மனதில் குழப்பம் ஏற்படும். விலகிச் சென்ற உறவினர் உங்களை தேடி வந்து சமாதானம் பேசுவார்கள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, திடீர் செலவுகளால் சங்கடமடைவீர்கள். உங்கள் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும். உழைப்பின் வழியே செயல்களில் சாதகமான நிலையை காண்பீர்கள். அலைச்சல் அதிகரிக்கும். வாகன வகையில் செலவு உண்டாகும். எதிர்பார்ப்பு ஒன்று இழுபறியாகும். கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் எதிர்பார்ப்பு இன்று எளிதாக நிறைவேறும். வரவேண்டிய பணம் வீடு தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தினர் ஒத்துழைப்புடன் ஒரு செயல் நிறைவேறும். பெரியோரின் ஆசிர்வாதம் உண்டாகும். எதிர்பார்த்த வருவாய் வரும். செல்வாக்கு உயரும். மகர ராசி அன்பர்களே, பங்கு வர்த்தகத்தில் லாபம் காண்பீர்கள். நண்பர்கள் வழியே எதிர்பார்த்த தகவல் வரும். தொழிலை விரிவு செய்வதற்காக எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். எண்ணம் பூர்த்தியாகும். எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, தடைபட்டிருந்த முயற்சி இன்று நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். செயல்களில் சிரமம் ஏற்பட்டாலும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை தீரும். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். தடைபட்டிருந்த பணம் வரும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, மனதில் தேவையற்ற சங்கடம் தோன்றும். செயல் தாமதமாகும். எதிர்பார்ப்பு தள்ளி போகும்.
வழக்கமான பணிகளிலும் செயல்படுவது நல்லது. பணிபுரியும் இடத்தில் சங்கடம் தோன்றும். கவனக்குறைவால் சில சங்கடத்தை சந்திப்பீர்கள். மனக்குழப்பம் அதிகரிக்கும். விழிப்புணர்வு அவசியம்.